கூட்டணி தொடர்பாக பல விஷயங்கள் இந்த முறை சீமான்கிட்ட கேள்விகள் தொலைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதிரி சொன்னால் கூட தனித்து போட்டிங்கிறது பின்வாங்கலன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவசியமாக இருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, செத்தாலும் சரி யாருடன் கூட்டணி கிடையாது. ஏன் கூட்டணி என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? நான் ஏன் கூட்டணி வைக்கணும்? திமுக வீழ்த்தி மக்களாட்சி அமைப்பது என்னுடைய நோக்கம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. விஜயால் ஓட்டு பாதிப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, யாராலையும் எனக்கு ஓட்டு பாதிப்பு வராது. மக்களை நம்பியே நான் களம் காண்கிறேன். என் தோழர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் அப்படின்னு வெடித்து சிதறி பேசியிருக்காரு சீமான். உறுதியாக சொல்கிறோம், நாங்கள் நாம் தமிழர் கட்சி 2026 சட்டசபை தேர்தலில் தனித்து தான் களங்காணும். அதில் எந்த ஒரு மாற்றமும் சமரசமும் நாங்கள் செய்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு சீமான்.